ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக 2 ரீடிங் கூட வந்திருக்குது. இதை யார் ரீடிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே வந்து ரீடிங் வந்து பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோ டு யூஜி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்டில் வந்து என்ன கண்டென்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோ டு யூஜி நம்ம எதிர்பார்த்ததோட வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். நெட் மார்பிள் அந்த மாதிரி பார்த்தோன்னா கோ டு யூஜி வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோ டு யூஜியோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவனோட பேசிக் அட்டாக் பார்த்தீங்கன்னா வீக் பிரேக் டேமேஜ் வந்து பண்ணுது. கோர் அட்டாக் வந்து மீடியம் பிரேக் டேமேஜ் வந்து பண்ணுது. இதே நம்ம கோட்டோவோட சப்போர்ட் ஸ்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் பிரேக் டேமேஜ் ப்ளஸ் நீங்கள் பிரேக் பண்ண ஆப்போனண்ட் வந்து பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பிரேக் டேமேஜ் வந்து பண்ணலாம். அதாவது ரீசார்ஜபிள் பிரேக்ஸ் இருந்தால் இன்னும் நம்ம வேகமாக பார்த்தோன்னா பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோ டு ரிஜி ஸ்கில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரேக் பண்ண ஆப்போனண்ட்டுக்கு டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்னோட சப்போர்ட் ஸ்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரேக்கில் தான் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா QT ஸ்கில் டிவைன் வின்னு சொல்லியிருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா மீடியம் பிரேக் டேமேஜ் வந்து பண்ணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா விண்ட் எலமெண்ட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஏர்பான் எஃபெக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் அடிச்சதுக்கப்புறம் பறக்க விடும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து தருது. ஸோ இப்போ கோ டு ரியூஜோட பேசிக் ஸ்கில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்கில் அது வந்து ஃபேண்டம்ஸ் ஹெவன்லி ஹரிக்கேன்னு சொல்லியிருக்குது. இது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் பிரேக் டேமேஜ் வந்து பண்ண போகுது. அதுபோல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆர்மர் வந்து தரும். சூப்பர் ஆர்மர் ஆன் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜே நீங்கள் வந்து வாங்க மாட்டீங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப எக்ஸோசைஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் வந்து ட்ரிகர் பண்ணுது. அந்த பேசிவ் மூலிமா உங்கள் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட்டு கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகும். ஓகேவா? இந்த ஃபேண்டம் ஹெவன்லி ஹரிக்கேன் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் நீங்கள் 6 தடவை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களோட டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது இந்த ஸ்கில்லோட டேமேஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டெம்பர்ஸ்னு சொல்லி செகண்ட் ஸ்கில் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மீடியம் பிரேக் டேமேஜ் பண்ணது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆர்மர் எஃபெக்ட் வந்து தருது. அது மட்டும் இல்லாமல் பேசிக் ஸ்கில் உன்னோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது செகண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ கோ டு யூஜி எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், அவனோட ஸ்கில் 1 வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டவாட்டாக சிமிலராக தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க கோ டு யூஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா கோ டு யூஜியோட அல்டிமேட் ஸ்கில்லு டெவஸ்டேட் பிரேக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் எந்த ஒரு பிரேக்குமே பார்த்தீங்கன்னா இல்லை. மெயின்லி விண்ட் எலமெண்ட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறான். பேசிவ்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அல்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டேமேஜ் ஃபோக்கஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ கோ டு யூஜி பேசிவ் எப்படி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்னு சொல்லி இந்த பேசிவ் இருக்குல்ல, 5 தடவை ஸ்டாக் ஆனதுக்கப்புறம் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இது மூலிமா வின் டீம் மெம்பர்ஸ்க்கு கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் பேசிக் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் மேனா கன்சியூம்ஷனும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. பேசிவ் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆப்போனண்ட்டுக்கு வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து டேமேஜ் வந்து டீல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிமானிக் சோல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். இது வந்து ரிவர்ஸ் டெம்பர்ஸ் செகண்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிளேட்னு ஸ்கில்லை வந்து மாற்ற போது. அது மூலியமாக டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் 2 இது வந்து பிரேக் எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது 10%. அது மட்டும் இல்லாமல் பேசிவ் 3 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் விண்டல் டெவஸ்டேஷன் பேர் சொல்லி QTE இல்லை அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணால் கோ டு யூஜியோட கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து பார்த்தோன்னா 10% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. அட்வான்ஸ்மெண்ட் 4 பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருக்க தேர்ட் மெம்பரோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த டீம் மெம்பர் டேமேஜ் அடி வாங்குறதும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துருக்கும். ஸோ அது எந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கான்னு தெரியல. நிறைய டிபிஎஃப் வந்து பண்ணுற மாதிரி வந்து தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் 5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் 1, 2 அப்புறம் ஸ்டாம்ப்லேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்குது வந்து 2 தடவை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் அதோட டேமேஜும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா HP ரேஷியோ, அதாவது நம்ம கோ டு யூஜியோட HP பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ணுது. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 5 எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தேவைன்னு நினைக்கிறேன் கோ டு யூஜிக்கு டவாட்டா மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கோ டு யூஜியோட வெப்பன் டிஸ்டார்டட் ட்ரீம்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ரிவர்ஸ் டெம்பர்ஸ் இல்லை ஸ்ட்ராங் பிளேடுன்ற ஸ்கில்லோட கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் ஒரு 10% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா கோ டு யூஜி ஒரு பிரேக் அது மட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜில் வந்து சூப்பராக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டவாட்டா அளவுக்கு வந்து இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒன்று பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புது கண்டென்ட்டு நமக்கு மெயின் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஹிடன் சாப்டர் 5, 6ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் மோட்லேயும் இருக்குது, ஹார்ட் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே நம்ம மோனார்க் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறோம். ஸோ அந்த சாப்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ட்ரூத்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சங்ஜினுக்கு புது ஜாப் சேஞ்ச் வந்து வருது. மோனார்க் ஆஃப் ஷேடோஸ் அட்வைசரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து இருக்க போது. இது வந்து நமக்கு புதுசாக பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா தருது. மட்டும் பிளெஸிங் ஸ்டோன் ஸ்டார்ட் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். சங்ஜினுக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் நைட்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பாயிண்ட்ஸ் கேட்டுக்கானது, அது ஸ்வீப் பாயிண்ட்ஸு நான் கூட ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தருது, வந்து பெருசாக கிடையாது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளெஸிங் ஸ்டோன் அப்புறம் ஸ்கில் ரூனுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக டிரான்ஸ்ஜெண்டர் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. இது லெஜெண்டரி கிரேடுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சிந்தசிஸ் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமில் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா கரண்ட்லி வந்து நீங்கள் லெஜெண்டரி பிளெஸிங் ஸ்டோன் ஸ்கில் ரூன் வந்து வச்சுருந்தீங்கன்னா சிந்தசிஸுக்கு தனியாக மெட்டீரியல் வந்து இருக்குது. அந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கிரேடு பிளெஸிங் ஸ்டோன் இல்லை ஸ்கில் ரூன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிந்தசிஸ் வந்து நமக்கு லெஜெண்டரி கிரேடு பிளெஸிங் ஸ்டோன் ஸ்கில் ரூன் தான் ஃபியூஷன் வந்து பண்ண முடியும். ஹீரோயிக் ரேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் வந்து பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது பிளெஸிங் ஸ்டோன் மேனா பவர் சீல்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது வந்து நம்ம சஞ்சினு ஜாப் சேஞ்ச் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு புதுசாக ஷேடோ க்ரோத் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. நம்ம ஷேடோ ஸ்கில்ஸ் வந்து லெவலப் வந்து பண்ணிக்கலாம். எலைட் கிரேட் ஷேடோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். எலைட் நைட்டு போட்டிங்கன்னா அந்த ஷேடோவோட லெவல் வந்து 10 வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேஜு ஐலேண்ட் ரைடு ஃபைனல் ஆக்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு கோபி மோட் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இந்த கோபி மோட் எப்படி ப்ளே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். மேட்ச் பண்ணுறப்ப 2 ஹண்டர்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி பெருவு கூட வந்து த்ரோ அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட ஃபைனல் டேமேஜ் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அது தகுந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரும். ஸோ ட்ரையல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சரில் PvP வரதுக்கு இதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடுங்க. ஃபீட்பேக்லாம் கிட்டேருந்து நல்லா கொடுங்கப்பா. ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட் டஞ்சன் அப்புறம் என்கோர் மிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பாஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஹாப் காப்ளின் ரீப்ளர் அது மட்டும் அந்த சென்டிபீட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து ஆட் வந்து பண்ணுறாங்க என்கோர் மிஷன்ஸில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டோ ரீஜி நான் வந்து அப்படியே வந்து சொல்லிட்டேன். கோட்டோ ரீஜி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் 7 யூனிட்டாக வந்து கேம் வந்து இருக்க போகிறோம். அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டா விண்ட் எலமெண்ட் டீம் ஒரு மெட்டாவாக ஆக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து இருக்குது. அவனோட பாசிவ்ஸை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய டீவப் பண்ணுற மாதிரி தெரியுது. MP கன்சியூம்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் அந்த அட்வான்ஸ்மெண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல டீம் மெம்பர்ஸ் அடி வாங்குறத இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அந்த 2 ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேனா கன்சியூம்ஷன் டிக்ரீஸ் பண்ணால் ஓகே, அது வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு தெரில. ஒன்று தான் வந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்க்கணும். மற்றபடி ஓரளவு பார்த்தீங்கன்னா கோட்டு ஒரு விஜயனோட வேலையை வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுறான். பிரேக் பண்ணுறது டேமேஜ் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவன் வேலைக்கு மேலே தகுந்த மாதிரி வந்து நல்லா டேமேஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அமமியமீரோட டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் எந்த ஆர்டிஃபேக்ட் எனக்கு வந்து கொடுக்குன்னு சொல்லி கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. பர்னிங் ஹீட் வந்து செட் ஆகாது. அதான் என்ன பண்ண தெரில. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது வெப்பன் ஸ்டாம் பிரிங்கர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வருது. விண்ட் எலமெண்டல் சப்போர்ட் வெப்பன். இது வந்து 27 தான் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. ஸோ கஸ்டம்டா டிக்கெட்டு வெப்பன் பேனர் டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு வந்து சவுண்ட் பண்ணாங்க. வெப்பன் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. டீமன் கிங் டேகர்ஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் வெப்பன் கண்டிப்பாக ஒரு மஸ்டாக வெப்பனாக பார்த்தா இருக்க வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் யோகர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்புலில் வந்து ரிலீஸ் ஆகிற அதாவது ஒர்க் ஷாப் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப நமக்கு விண்ட் எலமெண்ட் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக இந்த வெப்பனை நீங்கள் எடுத்தே தீரணும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் செரி பிளாசம் அதாவது ஸ்ப்ரிங் அவுட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஓடுது. அதுக்கான டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஃபேக்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதை வந்து சொல்லிடுறாங்கட்டு. இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக அந்த காஸ்டியூம்ஸு நான் கோட்டோ ரிவ்யூஜிக்கெலாம் வந்து சொல்ல மாட்டேன். சைனாக்கார மாதிரி இருக்கேன் அந்த ஜென்ரல் காஸ்டியூம் மாதிரி. ஆனால் டாமஸ் ஆண்ட்ரைக்கு தான் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்க எவ்வளோ ஒஸ்ட்டான காஸ்டியூம் டிசைன்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. காஸ்டியூமை போட்டால் யாருனே பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு காஸ்டியூம் வந்து கொண்டு வருவானுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாமஸை கேமில் வந்து எவ்வளோ தான் அசிங்கப்படுத்த போகிறானுங்க. டேமேஜ் டீலராக இருந்தால் அவனையும் பார்த்தீங்கன்னா தூக்கி கீழே போட்டு விட்டானுங்க. இப்போ காஸ்டியூமையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் டாமஸ் ஆண்ட்ரே மேலே இவ்வளோ கோல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. கேமில் இருக்க எல்லா ஒஸ்ட்டு காஸ்டியூமே அவனுக்கு தான் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஏதாச்சும் ஒரு நல்ல காஸ்டியூமே கொடுத்து விடுங்கடா. ஏன்டா போட்டு உயிர் எடுக்கிறீங்க? எவ்வளோ அவளாக காற்று எடுத்து 5 ஸ்டாரு 10 ஸ்டாரில் நிறைய பேர் போட்டு வச்சாங்க. இல்லை எதுக்குடா எடுத்தவே சொல்லி வந்து ஃபீல் பண்ண அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமோ வந்து கொடுத்துருக்காங்க. சஞ்சீனுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அவுட்ஃபிட் வந்து வந்திருக்காங்க. லூமினஸ் நைட்னு சொல்லிட்டு இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் சேஞ்ச் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக பெஸ்டி இது வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில்லே அவளுக்கு வந்து டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் இன்க்ரீஸ் வந்து பண்ணுற 8%. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஸ்கில்ல இருக்க மெயின் பேசிவ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் 10% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுறா. இது நம்ம கரண்ட்லி இருக்க இது வந்து டெமியோஸ் ஓபலில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபயர் டீம் பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க 105. ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா
டயர் 50 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரிவார்ட்ஸு. கேட்டோட மேக்ஸிமம் டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா டயர் 40 டிஃபிகல்ட்டி 43லேருந்து 45 வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்டர் ஆர்கைவ்ஸில் கோட்டோ ரிஜியோட ஸ்டோரி மட்டும் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் லைப்ரரி வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. அங்கே எசன்ஸ் ஸ்டோன் வச்சுட்டு 2 ரேட் ஆஃப் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் அவுட்னு சொல்லிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் ஈவெண்ட் இருக்க போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின்ஸ்னு சொல்லி தனியாக ஈவெண்ட் இருக்க போது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தான். நீங்கள் செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து லாகின் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இந்த டெய்லி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். ஒரு 14 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இத்தனை மிஷின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தனியாக ரிவார்ட் தருவாங்க, வந்து நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டோ ரிஜியோட ரேட் ஆஃப் பேனர் வருது. கோட்டோ ரியூஜியோட க்ரோத் அப்டேட் டோர்னமெண்ட்டு கோட்டோ ரியூஜிக்கான பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டைல்ஸ் ஈவெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜியோட 100 எக்ஸ்க்ளூசிவ் அப் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வரப்போகிற ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அமமியா மிரையோட ரேட் ஆஃப் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சமன் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க மிரைக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோட்டோ ரிஜி ஹெச்பி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ புதுசாக ஒரு டேமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விண்ட் எலமெண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஜிகாங் இருக்க சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அனிவர்சரியில் கண்டிப்பாக லியூ ஜிகாங் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு அமமியா 7 பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. கஸ்டம் பிளாட் வேணால் நீங்கள் வந்து அமமியா 7 வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைனா நீங்கள் கானேட்டாவட்டா கூட சேர்த்து வச்சு கஸ்டம் பிளாட்லாம் சேர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவா, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கானேட்டாவட்டா கூட. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஒரு சில இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட் வந்து இருக்குது. இது வந்து நமக்கு 27 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் 14 நாள் கழிச்சு. ஸ்டாம் பிரிங்கர் ஈவெண்ட் கிராஃப்டிங், அதாவது இந்த புதுசாக வந்து எஸ்ஆர் ஓப்பன் விண்ட் எலமெண்ட் ஓப்பன் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் 27 வந்து ரிலீஸ் ஆகுது, அப்போ நீங்கள் கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஹார்ட்டட் ஹான் சீமியோட ரேட் ஆஃப் பேனர் வந்து வருது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 27 வந்து வருது. ஸோ வின் டீமோட ஃபுல் பேனரும் பார்த்தீங்கன்னா நெட் பேனர் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹான் சிமேக்கு வந்து சமன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு உங்கள் சாய்ஸ் தான். பட் அமமியா மேரைக்கு கண்டிப்பாக சமன் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். கோட்டோ ரியூஜி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு A5 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஒரு ஹண்டருக்கு சமன் பண்ணாலும் எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் நல்ல டீம் வந்து பில்ட் பண்ணணும், அதனால திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தவிர நமக்கு ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கில் டோன்ஸ்க்கு பிளெஸிங் ஸ்டோனுக்கு ஸோ அதோட ஸ்டார்ட் எதுவும் மாற்றிருக்காங்கன்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து கஸ்டம் ட்ராபனில் வந்து எஸ்எல்லோட வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எல் யாரும் சமன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ கஸ்டம் டேப் பண்ண வந்து வந்துருவா. ஸோ சமன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்எல் வந்து A3 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறது உங்கள் சாய்ஸ் தான். பட் எஸ்எல் பார்த்தீங்கன்னா A5 வரைக்கும் நல்ல சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லுனும் பிளெஸிங் ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் ஃபீச்சர் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரிஃபைன்மெண்ட் ஃபீச்சர் எப்படின்னா நமக்கு தேவைப்படுற ஒரு பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 5% சான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 5% சான்ஸில் வந்து எடுக்க முடியுமான்னு தெரில. எடுக்கலைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் ஆகிட்டு ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஆகிக்கிறோம். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எசன் ஸ்டோன் வேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ எசன் ஸ்டோன் கேமில் வந்து கொடுக்குறது வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எசன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிமுலேஷன் கேட்டில் ரெகுலர் சீசன் அப்புறம் இம்ப்ரூவ் வந்து பண்ண வேண்டியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டயர் 15 வந்து டயர் 30 வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் சிமுலேஷன் கேட்டை வந்து ரெகுலராக சீசனாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ வீக்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண தனியாக பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ரிவார்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க சிமுலேஷன் கேட்டில். ஸோ நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கலாம். பெருசாக வந்து எசன்ஸ் ஸ்டோன் வந்து தரமாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ராக்மெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ரிவார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராப் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆம்ப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிமுலேஷன் கேட்டில். அதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து ஆயிருமா. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மெமரி சிப்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் வந்து தந்துருவாங்க. ஸோ திரும்ப அந்த சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு அந்த ஸ்கில் ட்ரீ மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிமுலேஷன் கேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து ரீசெட் வந்து பண்ணிட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ரிவார்ட்ஸும் வந்து ரீசெட் ஆயிடுச்சுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டில் ஃபீல்ட் ட்ரையல்ஸை பார்த்தீங்கன்னா புது சீசன் வந்து வரப்போகுது. பட் தான் ஒர்க் ஷாப் ஆஃப் பில்லியன்ட் லைட்டு டெமியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. பேட்டில் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க லெவல் 55 60 வரைக்கும். ஸோ டிபி இன்க்ரீஸ் பண்ண மறந்துடாதீங்க. 2 மில்லியன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்து தேவைப்படும் டயர் 60 வந்து ரீச் பண்ணுறதுக்கு. 51 நான் ரீச் பண்ணல, எங்கிட்ட 60லாம் போகிறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலஞ்சஸில் வந்து புது சாப்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 36 to 38ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கஸ்டம் டிக்கெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கஸ்டம் ட்ரா டிக்கெட்ஸ் ஸோ 200 கஸ்டம் ட்ரா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும் நினைக்கிறேன் இந்த அப்டேட் போட்டது மூலியமாக மட்டும். பட் என்ன கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ரா டிக்கெட் இந்த தடவை தரல.
அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஷேடோ ஸ்கில், அதாவது ஷேடோ ஸ்கில்லை டெவலப் பண்ணுற ஸ்கோல் வந்து இருக்கும்ல, அது வந்து கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மெட்டல் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது இருக்கும். ஸோ இந்த ஷேடோ ஸ்கில் ஸ்க்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்புறம் 3 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஃப்டிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 1 எடுத்துகிட்டு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணுறதுனா அது வந்து கிராஃப்டிங்கில் தனியாக பண்ணிக்கலாம். அதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனா கிறிஸ்டல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிசைன் நம்ம வந்து லெவல் 10 லெவல் 120க்கு வந்து ஓப்பன் லிமிட் பிரேக் பண்ணணும், அதுக்கான மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஸ்கில் ஸ்கோலிங் பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க மேனா கிறிஸ்டல் ஷாப்பில். நமக்கு அட்வான்ஸ்டு மேனா கிறிஸ்டல் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிடைக்கிறது வந்து 100 per day இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்களாம். அட்வான்ஸ்டு மேனா கிறிஸ்டலா? ரைட் அது கிராஃப்டிங் பண்ணுற மெட்டீரியல் மாற்றி இது பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனா கிறிஸ்டல் ஷாப்பில் வந்து இந்த விடஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கில் ரூன் யூஏ இம்ப்ரூவ்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஸ்கில் ரூன் பார்க்கணும்னா சங்கினோ ஸ்கில்லு போய் செக் பண்ணி அங்கே இருக்க ஸ்கில் ரூன்லாம் செக் பண்ணி பார்க்கணும்ல, அதை வந்து ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க டிஸ்பிளே காமிக்கிற விதத்தை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு வேணால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஆட் வந்து பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக பே டு வின்னுக்கானது தான். ஸோ சைட் பை சைடாக வந்து திருப்பி மேலே மட்டும் கொண்டு போயிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு சங்கினோ வந்து லெவல் கேப் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து இருக்கும். அதையும் நீங்கள் அந்த பர்டிகுலர் லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஷாப்பில் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்புறம் பக் ஃபிக்ஸஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் வந்து பண்ணிக்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாலே கேமில் இருக்க எல்லா பக்கும் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இன்றைக்கி வேறு அப்டேட் வந்து வந்துருக்குது. ஸோ எவ்வளோ பக் இருக்க போகுதுன்னு தெரியல கேமில், வெயிட் பண்ணி பார்ப்போம். பை.